அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2024 குரு பயிற்சிக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 குரு பயிற்சியில் மேசராசிக்கு என்ன நடக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரு மே 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுவரைக்கும் மேசராசியில் இருந்தார். மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மே 1ஆம் தேதி 2024 மே 1ஆம் தேதி காலையில் என்னுடைய கணக்குப்படி 11:06 ரிஷப ராசியில் கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். பல பஞ்சாங்கத்தில் பல விதமாக டைம் முன்ன பின்ன மாறி இருக்கு. ஆனால் என்னுடைய கால்குலேஷனுடைய காலையில் 11:06 குரு ஷிஃப்ட் ஆகிறார். இது வரைக்கும் மேசத்தில் இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சி காலகட்டங்களில் என்ன நடக்குங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது வரைக்கும் மேசராசியில் இருந்தார். இப்போ கடந்த ஒரு வருஷமாக குரு பயிற்சியில் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், கடந்த காலம் ஒரு ரிவ்யூ. கடந்த காலத்தில் இருந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்திருப்பீர்கள். வேலை சம்பந்தமாகவோ அல்ல தொழில் சம்பந்தமாகவோ நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருப்பீர்கள். அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள். போன வருஷம் வேலை கிடைச்சிருக்கும், வேலை லாஸ் ஆகிருக்கும், இருந்த வேலை கைவிட்டு போயிருக்கும். தொழில் பாதிப்பினால் ஏற்பட்ட சிரமங்களையும் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. பொருளாதார நெருக்கடி, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் போன வருஷம். கடந்த ஆண்டு விபத்துக்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வைத்திய செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. சர்ஜரிக்கான சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கும். மனசில் ஒரு மிகப்பெரிய கவலை ஆட்கொண்டு இருந்திருக்கும். ஒரு பற்றற்ற ஒரு நிலை இருந்திருக்கும். ஒரு வேதாந்தி மாதிரி மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய இழப்பை சந்தித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. மந்தமான அல்ல சுமாரான ஒரு கவலையான நிலை போன வருஷத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. சரி, இப்போது குரு ரிஷபத்துக்கு வர்றாரு. இந்த வருஷம் என்ன நடக்கும் மேசராசிக்கு? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம் இவர்களுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும்? அப்படியே டோட்டலி சேஞ்ச். ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த வருஷம் பணவரவு நல்லாயிருக்கும். மேசத்துக்கு 2ஆம் இடங்கிறதுனால பணவரவு நல்லாயிருக்கும். போன வருஷம் பட்ட கவலை கஷ்டங்கள் இந்த வருஷம் இருக்காது. நம்ம குருவை பேஸ் பண்ணி இப்போ ஆன்சர் பேசியிருக்கோம். மற்ற கிரகங்களை கையில் எடுக்கவில்லை. குரு பேச்சினாலும் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிறத பற்றி தான் இப்போ பேசியிருக்கிறப்போ. பணவரவு இந்த வருஷம் நல்லா இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் கைகூடும். பையனுக்கு பொண்ணு கிடைக்கும், பொண்ணுக்கு நல்ல மணமகன் அமைவார். கல்யாணத்துக்கான சூழல் இந்த வருஷம் தோதாக இருக்குது. மேசராசியில் கல்யாண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் மேக்சிமம் கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேளாண்மை துறையில் மகசூல் இந்த வருஷம் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மேசராசிக்காரர்களுக்கு வயல்வெளிகளில் விவசாயம் மிக நன்றாக இருக்கும். கூடுதல் மகசூலை, கூடுதல் ஆதாயத்தை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். விவசாயத்தில் நீங்கள் கூடுதல் மகசூலை எதிர்பார்க்க முடியும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பருத்தி, கரும்பு, நெல் வகைகள், வாசனை மலர்கள், பூஜை மலர்கள், மஞ்சள் போன்ற பயிர்கள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை அளித்தரும். இதில் கூடுதல் மகசூல் நீங்கள் அவசியம் எதிர்பார்க்க முடியும். பால் வளம் பெருகும். இதுவரை நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் உங்களுக்கு நீங்கும். இந்த வருஷம் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்வீர்கள். போன வருஷம் வரைக்கும் படிப்பு கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும், கொஞ்சம் சுமாராக இருந்தவங்க இந்த வருஷம் படிப்பில் சிறப்பை காண்பீர்கள். படிப்பு மிக நன்றாக இருக்கும். நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்க.
கடன் பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக விலகும். கடன் அழியும். வங்கி கடன், நகைக்கடன் போன்ற அனைத்து கடன்களும் முழுமையாக நீங்கும். இந்த வருஷம் கடனிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்து விடுவீர்கள். நீங்கள் நிம்மதியை உணரப் போகிறீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிரிகள் காணாமல் போவார்கள். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். வேலை கிடைக்கும். வேலையில் நீங்கள் கூடுதல் பயனையும் கூடுதல் சம்பளத்தையும் பதவி உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு கூடுதல் நன்மையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். மேசராசி குருபவன் உங்களுக்கு ஃபேவராக நன்மை தர காத்திருக்கிறார். குருபவனை கும்பிடுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீண்ட நாள் நோய் தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். மனசில் இந்த சங்கடங்கள், கவலைகள், அவமானங்கள் அனைத்தும் விலகும். ஒரு நிம்மதியை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. சொந்த தொழில் நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள். சொந்த தொழில் கூடுதல் உற்பத்தியை நீங்கள் காண்பீர்கள். தொழில் வளம் நன்றாக இருக்கும். போன வருஷம் பட்ட சிரமங்களுக்கு இந்த வருஷம் அப்படியே 100% டோட்டலி சேஞ்சாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கேன். மேச ராசிக்கு இந்த வருஷம் நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 80. இது நடந்துச்சா இல்லையான்னு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். குருவை பேஸ் பண்ணி மட்டுமே, குருவி இடமாற்றத்தை மட்டுமே வைத்து கொண்டு மையமாக வைத்து பதில் சொல்லியிருக்கிறேன். இதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். மற்ற கிரகங்கள் இருக்குது. சனி இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது, சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இவ்வளவு கிரகங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் பார்க்கும் பார்வை, இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நன்மையும் தீமையும் கலந்து வரும். அதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகப்படி தசா புத்தி அந்தரம்னு வரும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சிவபெருமான் நிகழ்த்துவார். தசாபுத்தி அந்தரம் மெயின், அதில் நிகழ்த்துவார். அதில் உங்களுடைய டைம் தசாபுத்தி நல்லபடியாக ஓடி இருந்துச்சுன்னா இப்போ இந்த வருஷம் கூடுதலாக நீங்கள் நன்மையாக எதிர்பார்க்க முடியும். மேசராசிக்கு கூடுதல் நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மேசராசிக்கு தசாபுத்தி உங்களுக்கு எதிராக வேலை செய்யுமானால் இந்த பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். அங்கே அதே சமயம் எதிரான பலன்களும் நடந்து கொண்டிருக்கும். இரண்டும் ஒரு சேர நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே முழுசாக 100% ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஸ்வீட் மட்டுமே, இனிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஆனால் குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு இனிப்பை கொடுத்துருக்கிறார். மற்ற கிரகங்கள் என்னென்ன கொடுக்குறாருங்கிறது மாத பலன்களில் வரும். அதை பார்த்துக்குங்க. எல்லாமே கலந்து வரும். கலந்து வரது தான் வாழ்க்கை. குரு பகவான் உங்களுக்கு எல்லா வளமும் அள்ளித்தர சிவபெருமானை வேண்டுகிறேன். இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு இனிமையும் சந்தோஷத்தையும் எல்லா வளங்களையும் மன நிம்மதியையும் அள்ளித்தரும் என்று நான் நம்புகிறேன். குரு பகவானை வணங்கி எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க. லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.